அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய B2D சேனல் சார்பாக இந்த ஒரு நல்ல பதிவு போடலான் இருக்கோம். மாணவர்களுக்கு +2 ரிசல்ட் வந்துடுச்சு. அடுத்து என்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு அனைவரும் ஆர்வமாக இருப்பீங்க. ஒரு சிலர் முன்கூட்டியே திட்டமிட்டிருப்பீங்க, ஒரு சிலர் திட்டமிடாமல் என்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு குழம்பு போயிருப்பீங்க. எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்காத ஒரு சூழ்நிலை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழம்பு போயிருப்பீங்க. அவர்களுக்கெல்லாம் தெளிவூட்ட மாதிரி ஒரு பதிவு போடலான் இருக்கோம். ஸோ என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம், அது எங்கே கிடைக்கும், எவ்வளோ செலவாகும், அதில் என்னென்ன பிரச்சனைகள், எதிர்பாராத பிரச்சனைகள் என்னென்ன வரும், இன் ஃப்யூச்சரில் வேலை வாய்ப்புக்கு ஹோப் இருக்குதா என்ற பல விவரங்கள் சற்று தெளிவாக பார்ப்போம். வாங்க பதிவுக்கு போகலாம். மாணவ மணிகள்லாம் பெற்றோர்கள்லாம் +2 படிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 1 or 2 years முன்னாடியே நீங்கள் இன் ஃப்யூச்சர் என்ன படிக்கலாம், என்ன வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு திட்டமிட்டிருக்கணும். ஒரு சில மாணவர்களுக்கு கனவுகள் இருக்கும், விருப்பங்கள் இருக்கும். நம்ம டாக்டராக போகணும், என்ஜினியராக போகணும், இல்லை ஒரு கலெக்டராக போகணும், இல்லை ஒரு IAS IPS ரேங்கில் போகணும். அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளை நிறைவேற்றும் வண்ணமாக நம்ம +2 மதிப்பெண் தான் தீர்மானிக்குது நம்ம தலையெழுத்தை. +2வில் இப்போ 500க்கு வச்சுட்டாங்க இல்லையா. பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது எபோவ் 95% மதிப்பெண் பெற்றவர்கள் MBBSக்கு தகுதியானவர்கள். 95 to ஒரு 85 இருக்கிறவங்க, 85 கூட இல்லை 90 அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க அரசாங்க இன்ஜினியரிங் கல்லூரிகளில் படித்து பட்டம் பெற்று வேலைக்கு போக வாய்ப்புகள் உள்ளது. அது அண்ணா யூனிவர்சிட்டியில். அதற்கும் குறைவாக இருப்பவர்கள் தனியார் கல்லூரிகளில் சேரலாம், அல்லது வழக்கம் போல் BA BSc BCom இந்த பட்டப்படிப்புகளில் தான் போகணும். பட்டப்படிப்புன்ட்டு தான் போகணுன்னு அவசியம் இல்லை. நான் நிறைய படிப்பு வாய்ப்புகளாக நிறைய இருக்கிறது. இப்போ நம்ம பேச போகிறது பணக்காரர்களுக்காகவோ இல்லை ரொம்ப ஏழைகளுக்காகவோ இல்லை. மிடில் கிளாஸ் ஃபேமிலி, கொஞ்சம் இடைப்பட்ட வர்க்கத்தில் உள்ளவர்களுக்கு ஓரளவுக்கு நம்ம செலவு பண்ண முடியும், ஆனால் ரொம்பவும் செய்ய முடியாது, ஓரளவுக்கு செய்ய முடியுன்றவங்களுக்காக தான் இந்த பதிவு. சார் என்ன சார் பண்ணலாம், உங்கள் மதிப்பெண் பாருங்கள். MBBS படிக்கணுன்னா இப்போ நீட்டு தான். நீட் எக்ஸாம் வழியானா MBAக்கும் நீட் எக்ஸாம் எழுத வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. IITக்கெலாம் நீட் எக்ஸாம் தான். சரி, நீட் எக்ஸாம் எழுதி மார்க் MBBS போயிடுறாங்க, ஓகே. நீட் எழுத முடியாதவங்க என்ன சார் பண்ணுறது? நீட் எக்ஸாம் எழுத முடியாதவங்க ஃபாரினில் MBBS போகலாம். அது கூட இப்போ நீட் எக்ஸாம் ஒரு 160 180 மதிப்பெண்கள் வரணும், அவங்க தான் ஃபாரின் போக முடியும்னு ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்தளவுக்கு இருக்கிறவங்க ஓரளவுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு 50 லட்சம் வரல செலவு பண்ண முடியும் அப்படின்றவங்க ஃபாரினுக்கு MBBS படிக்க வைக்கலாம். இல்லை அது முடியாதவங்க நர்சிங் கோர்ஸ் பண்ணலாம், B.Pharm பண்ணி மருத்துவத்துறையில் போகலாம், மருந்து தயாரிப்பில் போகலாம், இல்லை D.Pharm படிச்சுட்டு மருந்தாளர்களாக மெடிக்கல் ஷாப் வச்சுக்கலாம், இல்லை எக்ஸாம் எழுதி போகலாம், நர்ஸு ட்ரைனிங் போகலாம், அது MBBS. அது மெடிக்கல் துறையில். இல்லை டெண்டல் போகிறவங்க விருப்பப்படுறவங்க டெண்டலுக்கும் போகலாம். நல்ல சேவை மனப்பானவர்கள் நர்ஸு தொழிலுக்கு போகலாம், BSc நர்சிங் போகலாம், இல்லை DSc நர்சிங் கூட போகலாம். எல்லாம் வேலை வாய்ப்புக்கு நிறைய ஹோப் இருக்கிற கோர்சஸ் தான் அதெல்லாம். அடுத்து கால்நடை BDSனால் பல் படிப்பு, BVS பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ், கால்நடை மருத்துவம், அதுவும் படிக்கலாம். அதுலேயும் வேலை வாய்ப்பு இருக்குது, அரசாங்க வேலை வாய்ப்பு இருக்குது, அது பண்ணலாம். அடுத்து பிஇயில் ஒரு காலத்தில் BE படிப்பு ரொம்ப கனவாக இருந்தது. இப்பயும் BE படித்தவங்களுக்குலாம் நல்ல ஹோப்ஸ்லாம் இருக்குது. IT கம்பெனிகளில் எல்லா இடத்துலையும் நல்ல வேலை கிடைக்குது, நல்ல சம்பளம் வாங்குகிறாங்க. கொஞ்ச காலத்துக்கு ஒரு 5-10 வருடத்துக்கு முன்னாடி IT இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ற கோர்ஸ் BEயில் சிறப்பாக அதில் படித்தவர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைச்சது, நல்ல சம்பளம் கிடைச்சது. அடுத்தபடியாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா BSc நர்சிங், BSc அக்ரிகல்ச்சர் படித்தவங்களுக்கு அரசாங்க வேலைகள்
நல்லா கிடச்சி. பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் படித்தவங்களுக்குலாம் கூட அரசாங்க வேலை நல்லா கிடச்சி. அதை பேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க, நிறைய பேர் ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி ஹார்டி எல்லாம் போக ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து பிஎஸ்சிக்கெலாம் நிறைய தேக்கமாக இருக்குது. நான் அந்த அடிப்படையில் தான் என் பொண்ணை கூட நான் பிஎஸ்சி அக்ரி சேர்த்து விட்டேன். பிஎஸ்சி அக்ரி சேர்த்து படிச்சிட்ட பிறகு இப்போ வேலை வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை என்னென்ன வேலைக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்ககிட்ட விவரித்து விலாவரியை விசாரித்து செய்யலாம். கோச்சிங் சென்டரில் இதுக்காக ஃப்ரீ டெமான்ஸ்ட்ரேஷன் சென்டர்லாம் செய்வாங்க. அங்கெல்லாம் போய் கலந்து என்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கொள்ளலாம். சரி, பொதுவாக என்ன சார் பண்ணலாம், இதில் ஜாதகத்தில் வந்து ஏதாவது அமைப்பு இருக்கா? ஜாதகத்துக்கு நம்பிக்கை உடையவர்களுக்கு இந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் வந்து சூரியன் உச்சமாக ஆட்சியாக இருந்தால் அவங்க வந்து மிலிட்ரி அல்லது போலீஸ் துறையில் சிறந்த அந்தஸ்தில் வேலை வாய்ப்புக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து டிகிரி படிச்சுட்டு அந்த வேலை போகலாம். அவங்க பிஇ படிச்சுட்டு கூட ஐபிஎஸ் எக்ஸாம்லாம் எழுதலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது செவ்வாய் ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருப்பவர்களும் இந்த துறையில் போகலாம். அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றவங்களுக்குலாம் இல்லையான்னு கேட்டுறாதீங்க. மற்றவங்க விருப்பம் உள்ளவங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். பட் இந்த 2 பேருக்கும் வந்து அதிகப்படியான வாய்ப்புகள், ஒரு 80% வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கிறது. அதனால தான் சொன்னேன். அடுத்து மருத்துவத்துறையில் போகணும்னு நினைப்பவங்களுக்கு வந்து செவ்வாயும் குருவும் எந்த வீட்டிலாவது ஒன்றாக இருக்கலாம். இதில் வந்து செவ்வாய் குரு பார்வை 7ஆம் பார்வையாக பார்த்து கொள்ளலாம். அந்த மாதிரி பார்த்து வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வாய்ப்பு இருக்கிறது. அவங்க வசதி உள்ளவங்க, தகுதி உள்ளவங்க எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் சார் எங்களுக்கு வசதி கம்மியாக இருக்குன்னா நீங்கள் நர்சிங் ட்ரை பண்ணலாம். இல்லை வேறு எந்த சைடாக நிறைய லேப் டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்குது, லேப் டெக்னிக்கல் கோர்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் படிக்கலாம். அதுக்கு வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்தபடியாக புதன் ஆட்சி உச்சம் பெற்றவர்கள், அதில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றவர்கள், புதனும் சுக்கிரனும் ஒன்றா சேர்ந்தவங்க, புதனும் சூரியனும் ஒன்றா சேர்ந்தவங்க, அவங்கெல்லாம் வந்து இன்ஜினியரிங் போகலாம். இன்ஜினியரிங்கில் பலதரப்பட்ட இன்ஜினியரிங் இருக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இப்போ ஏஐன்னு ஒரு கோர்ஸ் வந்துருக்குது. ரொம்ப சிறப்பான ஒரு கோர்ஸாக கருதப்படுகிறது. ஏஐக்கு தான் நிறைய வேலை வாய்ப்பு இருக்கிறதா கருது. நிறைய பேர் அதை படிக்கிறாங்க. அந்த கோர்ஸை படிக்கலாம். அடுத்தபடியாக கொஞ்சம் மதிப்பெண் சற்று குறைவாக உள்ளவர்கள், சனி ஆட்சி உச்சம் பெற்றவர்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம். அவங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் நல்ல வாய்ப்பு. சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எவர் கிரீன் கோர்சஸ் அப்படின்னு பேர். பட் அவங்களுக்கு இப்போ வந்து அதனுடைய வேல்யூ தெரியாது. வந்து ஒரு படித்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாலோ இல்லை ஒரு நல்ல பெரிய கம்பெனியில் வந்து ஒரு பெரிய போஸ்டிங்கில் போயிட்டா அன்றைக்கி தான் அவங்களுடைய மதிப்பு மற்றவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. என் கூட ஒருத்தர் படித்தவர், என்கிட்ட ஒரு சார் ஒருத்தர் வேலை செஞ்சார். பிஇ சிவில் படித்தவர் தான். அவர் அப்போவே, நான் சொல்கிறது வந்து 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி 10,000 ரூபா சம்பளம். ரொம்ப பெருமையாக பேசுவோம் அவரை பற்றி. அடுத்து இன்னொரு தம்பி ஒருத்தன் பக்கத்தில் பிஇ படிச்சுட்டு வேலையே கிடைக்காம பண்ணால் இருந்தால் அப்புறம் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் வேலைக்கு போன பிறகு அவன் பெரிய நிலைக்கு வந்துட்டான். அதனால் எந்த கோர்ஸும் தப்புன்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு அதிர்ஷ்டம், தலையெழுத்து, முயற்சி, இதை வச்சு தான் எல்லாம் சொல்ல முடியும். சரி சார், பிஏ அந்த ஆர்ட்ஸ் டிகிரி பற்றி என்ன சொல்கிறீங்க? பிஏ, பிஎஸ்சி, பிகாம் அதெல்லாம் படிக்கலாமா? படிக்கலாம். படிக்கிறத பற்றி தப்பு இல்லை. நல்லா படிச்சிடணும். அதில் கூட நல்லா படிச்சிடணும். ஒரு பிஜி அளவுக்கு படிச்சிடணும். டிகிரியோடு நிறுத்தாமல் என்ன பண்ணணும், ஒரு டிப்ளமோவோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் கோர்ஸோ பண்ணிடணும். அப்படி பண்ணால் தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும். நான் படித்த காலத்தில் வந்து நான் வந்து இன்ஜினியராக போகணும், டாக்டராக போகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போச்சு. +2 மார்க் குறைஞ்சிருச்சு. ஒரு பிஎஸ்சி தான் படித்தேன். பிஎஸ்சி படிச்சுட்டு எம்எஸ்சி போட்டேன். எம்எஸ்சி கன்டினியூ பண்ண முடியல. அப்போ வேலை வாய்ப்பு மற்ற ஏதாவது அரசு வேலை போகலான்னு பார்த்தா எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் எழுதி பார்த்தேன். அதை பார்த்து மிலிட்ரிக்கு போனால் எதுவுமே கிடைக்கல. கடைசியில் எந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினச்சிடும். அதே வேலைக்கு பிஎட் படிச்சுட்டு அதே வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக போச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, நீங்கள் எது ஆகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அதே நினச்சிருங்க. எது ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்களுடைய ரிவர்ஸ் அடித்து அதில் கொண்டு போய் விட்டுடும். அந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும்.
எது நீங்கள் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அதை பற்றி நினைக்கவே நினைக்காதுங்க. எது ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றியே திங்க் பண்ணிடுங்க. அதை பற்றி உங்களுடைய மூமெண்ட்ஸ்லாம் இருக்கணும். அதான் லைஃப்பில் சிறப்பான ஒரு காலகட்டங்கள். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ். இப்போல்லாம் வேலை வாய்ப்பு வந்து டீச்சர்ஸ் வேலை வாய்ப்புலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. காம்படிஷன் ஹெவி ஆகிடுச்சு. முன்னெல்லாம் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லாம் கொஞ்சமாக தான் இருக்கும், கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் தான் இருக்கும். அதில் படிச்சுட்டு வந்த உடனே வேலை கிடச்சிரும். இப்போ அப்படி இல்லை, நிறைய ப்ரைவேட்டில் திறந்துட்டாங்க. நிறைய படிச்சுட்டு வேலை இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரிலாம் நல்ல யோசனை பண்ணிங்க செய்யுங்க. டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. நிறைய கோர்சஸ் இருக்குது. சந்திரன் ஆட்சி உச்சமாக இருக்கிறவங்களாம் மெரைன் கோர்ஸ் பண்ணலாம், கடல் சார்புகள் பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் பண்ணலாம். சனி உச்சம் நீச்சம் பெற்றவர்கள் வந்து அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் பண்ணலாம். பிஎஸ்சி அக்ரி ஹார்டிகல்ச்சர் பண்ணலாம். ஹார்டிகல்ச்சரில் நிறைய வேலை வாய்ப்பு இருக்கிறது. ஹார்டிகல்ச்சர் பண்ணலாம். கம்பெனிகளில் வந்து வேலை இருக்கிறது. மருந்து கம்பெனிகளில் நிறைய வேலை வாய்ப்புலாம் இருக்குது. அப்போ நீங்கள் எதுவாக நினைக்கிறீங்கன்னு போகணும்னு நினைக்கிறேன். முதல்ல உங்கள் விருப்பம். அந்த விருப்பத்தை வந்து உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் அந்த விருப்பத்தில் மூவ் பண்ணுங்கள். வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்குது, என்னால் என்ன செய்ய முடியல அப்படின்றவங்க வந்து கிடைக்கிறத நுழைஞ்சிடுங்க. கிடைக்கிறத நுழைஞ்சிட்டு கொஞ்சம் நல்லா படிக்க பாருங்க. இப்போ நீங்கள் +2 நல்லா படித்து மார்க் எடுத்திருந்ததுனால நீங்கள் 10th +1 படிக்கும்போதே ஒரு பிளான் பண்ணி +2 நல்ல மதிப்பெண் எடுத்திருந்தீங்கன்னா நல்ல கோர்ஸுக்கு போயிருக்கலாம். இல்லை அப்போல்லாம் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்துட்டு ஏதோ வந்த மார்க்கை வச்சு செய்கிறோம், மேற்கொண்டு நம்ம ஃப்யூச்சரை அமைச்சிக்கணும் அப்படின்றவங்க வந்து இப்படி போங்க. பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் கோர்ஸ் ஒன்று இருக்கிறது. அதை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து விளம்பரத்துறையில் நல்ல வாய்ப்புகள், நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. டிவி சினிமாவில் இல்லைன்னா கூட விளம்பரத்துறையில் அங்கங்கே நல்ல வாய்ப்புகளாக இருக்குது. விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கலாம். சினிமாவில் போகணுன்னு ஆசைப்படுறவங்களாம் பிஎஸ்சி டிஎஃப்டி அப்படின்னு இருக்குது. அது சென்னை அடையாளம் இருக்குது. அங்கே போய் பாருங்கள். உங்கள் விருப்பம் போல் இறைவன் துணையோடு நல்லா படித்து நல்ல வேலைக்கு போக வேண்டும் என்று, சிறப்பாக உங்கள் எதிர்காலம் அமைய வேண்டும் என்று அனைவரும் வாழ்த்து ஆண்டானை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.